அப்ப இவங்க எல்லாம் தெரியாம தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கூட எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஏன்னா சமீபத்துல அதித்தியோட ஒரு போஸ்டுக்கு லைக் போட்டிருப்பாங்க. இது எதை பத்தினா பாத்தீங்கன்னா அதித்தியோட முகத்தை ரொம்ப கேவலமா பண்ணிருப்பாங்க. அதுக்கு இவங்க லைக் போட்டு மாட்டிருப்பாங்க. அப்பவே ரசிகர்கள் போய் நீ என்ன அதித்தி போஸ்டுக்கு லைக் போட்டுருக்க சொன்னா அது வந்து இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆயிடுச்சு, யாரும் என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த தடவை வாயை கொடுத்து மாட்டிருக்காங்க. இவங்க சாரி கேட்டாலும் என்ன கேட்கறாங்கன்னா ரசிகர்கள், உன்னால டைரக்டா பிபாஷாவை டேக் பண்ணி கேட்க முடியாதா? என்னமோ யாருமே எதுவும் தெரியாத மாதிரி சாரி அப்படின்னு பொதுவா சொல்ற, பிபாஷாவை டேக் பண்ணி கேளு நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இப்ப மிருனால வந்து அங்க நார்த் இந்தியால யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஒன்லி சவுத் இந்தியா தான் பிரின்சஸ் நூர் ஜஹான் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னடா என் செல்லத்தை இப்படி போட்டு அடிக்கிறீங்களேடா அப்படின்னு உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது. பட் மிருனால் எப்பவுமே தன்னைத்தானே வந்து நான் இப்படி பாடி இருக்கிறேன், என்ன நிறைய பேர் தப்பா சொல்லியிருக்காங்க, அசிங்கமா சொல்லியிருக்காங்க, ஆனா நான் பியூட்டி ஸ்டாண்டர்டை மாத்த போறேன், ஒல்லியா இருந்தாதான் அழகா, என்ன மாதிரி வளைவு நெளிவுகள் கொண்டு கொஞ்சம் குண்டு முடியுமா இருந்தாலும் நல்லதும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஆனா இப்படி பேசுறவங்க தான் 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாப் ஸ்டாரை இப்படி பேசியிருக்கிறாங்க. அதனாலதான் போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.